வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்த ஆண்டுக்கான டிஜிட்டல் இந்தியா விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்குகிறார். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் விவசாயிகளுடன் மத்திய அரசு இன்று 6வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறது. உருமாற்றம் பெற்ற கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்தவும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசிகள் உதவும் என்று மத்திய அரசின் தலைமை அறிவியல் ஆலோசகர் உறுதியளித்துள்ளார். காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதே தனது லட்சியம் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை மோகன் பகான் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். இந்த ஆண்டுக்கான டிஜிட்டல் இந்தியா விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்குகிறார். டிஜிட்டல் இந்தியா இலக்கின் கீழ் முதல் முறையாக இந்த விருதுக்கான தேர்வு, விருது வழங்கும் விழா உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் ஆன்லைன் மூலம் நடைபெற்றது. மின் ஆளுமை மற்றும் அரசு சேவையில் டிஜிட்டல் பயன்பாட்டை அதிகரித்திருப்பதை ஊக்குவிக்கும் வகையில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை டிஜிட்டல் இந்தியா விருதுகளை தேசிய தகவல் மையம் வழங்கி வருகிறது. தமிழகத்தில் கலங்கரை விளக்கு திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுதினம் அடிக்கல் நாட்டுகிறார். இதனை அறிவித்துள்ள மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி, திரிபுரா, ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் ஆகிய பகுதிகளிலும் கலங்கரை விளக்கு அமைக்க அடிக்கல் நாட்டவுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் வீட்டுவசதி திட்டம் மற்றும் ஆஷா இந்தியா விருதுகள் அறிவிக்கப்படும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். 3 வேளாண் சட்டங்கள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் விவசாயிகளுடன் மத்திய அரசு இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளுமாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 40 விவசாய சங்கங்களுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. மத்திய அரசுக்கும் விவசாய சங்கங்களுக்கும் இடையே 6வது கட்டமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. வேளாண் சட்டங்கள் மட்டுமின்றி குறைந்தபட்ச ஆதார விலை, காற்றின் தரம் மற்றும் மின்சாரம் தொடர்பான சட்ட திருத்தங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. விவசாயிகள் எழுப்பும் அனைத்து விவகாரங்களுக்கும் தெளிவான நோக்கத்துடனும் திறந்த மனதுடனும் தீர்வை எட்ட உறுதி பூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 6வது கட்ட பேச்சுவார்த்தையை நேற்றைய தினம் நடத்தலாம் என்று விவசாயிகள் அளித்த ஆலோசனையை தொடர்ந்து இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. உருமாற்றம் பெற்ற கோவிட்-19 தொற்றுக்கு எதிராகவும் தடுப்பூசிகள் செயல்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் திரு விஜயராகவன், பிரிட்டன், தென்கொரியா நாடுகளில் பதிவான உருமாற்றம் பெற்ற வைரசுக்கு எதிராக பாதுகாக்கும் திறனை தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடுப்பூசிகள் அளிக்காது என்ற கருத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறினார். உருமாற்றம் பெற்ற தொற்று 17 வகையான மாற்றங்களை பெற்றுள்ளதாகவும் இதனால் பரவும் வேகம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் நோயின் தீவிரத்தை அதிகப்படுத்தாது என்று அவர் விளக்கமளித்தார். பெரும்பாலான கோவிட் தொற்று தடுப்பு மருந்துகள் ஆன்டிபாடிகளை உருவாக்குவதற்கான நமது நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பை ஊக்குவிக்கும் வகையிலேயே அமைந்துள்ளது என்றும் முதன்மை அறிவியல் ஆலோசகர் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கான சர்வதேச கூட்டமைப்பின் உறுப்பினராக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கூட்டமைப்பின் வாரியம் அவரை தேர்வு செய்துள்ளது. தடுப்பூசிக்கான கூட்டு நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பூசி போடும் திட்ட அமலாக்கத்தை மேற்பார்வையிடும் பணிகளை சர்வதேச கூட்டமைப்பு மேற்கொண்டு வருகிறது. இதில் இந்தியா சார்பில் 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை உறுப்பினராக டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நீடிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமான நீலகிரி மலை ரயில் சேவை நாளை தொடங்கும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்துள்ளார். டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், சுற்றுலாப் பயணிகளுக்காக புதிதாக வடிவமைக்கப்பட்ட விஸ்டாடோம் சுற்றுலா ரயிலின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றதாக கூறியுள்ளார். மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்ததாகவும் இந்த ரயில் பயணிகளுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை அளிக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். சீனாவை எதிர்கொள்ள அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக இந்திய விமானப்படை தலைமை தளபதி திரு RKS பதாரியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், எல்லைப் பகுதியில் தங்களது ராணுவத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் விமானப்படை குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ரேடார்கள், நிலப்பகுதியிலிருந்து வான்வழியை தாக்கும் ஏவுகணைகள் மற்றும் நிலப்பகுதியிலிருந்து நிலப்பகுதியில் உள்ள இலக்கை தாக்கும் ஏவுகணைகள் ஆகியவற்றை சீனா வைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா சீனா இடையே மோதல் ஏற்பட்டால் சர்வதேச அளவில் அது சீனாவுக்கு நல்லதல்ல என்று அவர் குறிப்பிட்டார். குறைந்த செலவிலான மற்றும் எளிதில் கிடைக்கக்கூடிய பல்வேறு ஆயுதங்களை சீனா குவித்திருப்பதாகவும் திரு பதாரியா தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்கா வெளியேறியதால் இந்த பிராந்தியத்தில் நேரடியாகவும் பாகிஸ்தான் மூலமாகவும் சீனாவுக்கு வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக திரு பதாரியா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள்.
முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். சுயசார்பு பாரதம் இயக்கத்திற்கான செயல்திட்ட அறிக்கையை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வெளியிட்டார். இந்த அறிக்கையை தகவல் தொழில்நுட்பம் முன்கணிப்பு மற்றும் மதிப்பீடு கவுன்சில் தயாரித்துள்ளது. இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ள யோசனைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தரமான வாழ்க்கையை அளிப்பதோடு சுயசார்பு பாரதம் இயக்கத்திற்கு நமது முயற்சிகள் எந்த அளவிற்கு பங்களிப்பை செய்கிறது என்பதே அறிக்கையின் முக்கிய நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஹர்ஷ்வர்தன் கூறினார். காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதே தனது லட்சியம் என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். நாமக்கல் குளக்கரை திடலில் நடைபெற்ற அஇஅதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நதிநீர் இணைப்பு திட்டத்திற்காக ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநில அரசுகளுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக கூறினார். இந்த திட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று அவர் உறுதியளித்தார். கோவிட் தொற்று அதிகரித்து வந்த நிலையில் மருத்துவத்துறையுடன் இணைந்து மேற்கொண்ட முயற்சியால் இந்திய அளவில் நோய் பாதிப்பிலிருந்து தமிழகம் விரைவில் மீண்டு வந்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். கடலூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் புரவி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி வட்டத்திற்கு உட்பட்ட நல்லாடை, சீர்காழி வட்டத்திற்கு உட்பட்ட திருமயிலாடி ஆகிய பகுதிகளில் இந்த குழுவினர் ஆய்வு செய்தனர். இந்த மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை விளக்கும் புகைப்படங்களையும் மத்திய குழுவினர் பார்வையிட்டு பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேத விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இந்த குழுவினர் பார்வையிட்டதோடு சேத விவரங்களை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன் நாயர் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார்கள். இன்று மத்திய குழுவினர் நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியம், கருங்கண்ணி, கீழ்வேளூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வடக்கு பண்ணையூர் ஆகிய பகுதிகளில் ஆய்வு செய்ய உள்ளனர். தமிழகத்தில் கடந்த 8 மாதங்களில் முதல் முறையாக 1000க்கும் குறைவான கோவிட் தொற்று பதிவாகியுள்ளது. நேற்று புதிதாக 957 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 8,16,132ஆக அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 12 பேர் உயிரிழந்தனர். புதிதாக 1065 பேர் குணமடைந்ததாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவித்துள்ளது. தென்கொரியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய ராணுவ தலைமை தளபதி திரு எம் நரவானே பாதுகாப்பு மேம்பாட்டு அமைப்பின் தளத்தை பார்வையிட்டார். 3 நாள் பயணமாக சென்றுள்ள அவர் தென்கொரியா பாதுகாப்பு தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை பார்வையிட்டார். மேலும் அரசு உயரதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகளை அவர் சந்தித்து பேசவுள்ளார். ராணுவ தலைமை தளபதியின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தியுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் 10 கோடி கோவிட் தடுப்பூசியை ஃபைசர் நிறுவனத்திடமிருந்து வாங்க உள்ளதாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒண்டர்லைன் தெரிவித்துள்ளார். ஃபைசர், மாடர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் உள்ளிட்ட நிறுவனங்களிடமிருந்து 130 கோடி தடுப்பூசிகளை வாங்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்துள்ளன. சில தடுப்பூசிகளின் பரிசோதனை முடிவுகள் வெளியாவதற்கு தாமதம் ஏற்படுவதால் ஃபைசர் நிறுவனத்திடமிருந்து கூடுதலாக வாங்க திட்டமிடப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றுக்கு எதிரான தடுப்பூசியை அமெரிக்க துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திருமதி கமலா ஹாரிஸ் போட்டுக் கொண்டார். தடுப்பூசி குறித்து மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சிகளில் நேரலை செய்யப்பட்டது. வாஷிங்டன் நகரில் உள்ள மருத்துவ மையத்தில் மாடர்னா நிறுவனத்தைச் சேர்ந்த தடுப்பூசியை அவர் போட்டுக் கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு ஜோ பைடன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். கோவாவில் நடைபெற்று வரும் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை, மோகன் பகான் அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் பனிப்பொழிவு தொடங்கியதை அடுத்து கடும் குளிர் நிலவி வருகிறது. லகால் ஸ்பிட்டி பகுதியில் உள்ள ஹேலாங் மையத்தில் -10.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கல்பா பகுதியில் -6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் குளிர் தொடரும் என்றும் மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்த ஆண்டுக்கான டிஜிட்டல் இந்தியா விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்குகிறார். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் விவசாயிகளுடன் மத்திய அரசு இன்று 6வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறது. உருமாற்றம் பெற்ற கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்தவும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசிகள் உதவும் என்று மத்திய அரசின் தலைமை அறிவியல் ஆலோசகர் உறுதியளித்துள்ளார். காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதே தனது லட்சியம் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை, மோகன் பகான் அணிகளுக்கிடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_Chennai என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.